ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை இடுகிறேன். இந்த வீடியோட பொருள், பூர்வீக சொத்து எப்போது விற்கும்? ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் பதில் இல்லை, கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் இல்லை. என்னுடைய பேராசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் தான் ஜோதிடமே இருக்கு. நீங்க எந்த முறையில், ஜோதிடர்கள் அனைவரும் வணக்கத்துக்குரியவர்கள், எந்த முறையில் நீங்க பார்த்தாலும் இறுதியாக பினிஷிங் பண்ண கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டுக்குள்ள வந்தே ஆகணும். அப்பதான் பலன். இது நான் பார்த்த ஜாதகம், நான் பலன் சொன்ன ஜாதகம். பூர்வீக சொத்து எப்போது விற்கும் அப்படின்னு சொல்லிட்டா, முதல்ல அவருக்கு லக்னம் நல்லா இருக்குன்னு பார்க்கணும். எடுத்த உடனே அந்த ஜாதகத்தின் தலைமகனான லக்னாதிபதி வலுத்திருக்கணும். அப்பதான் எதுக்குமே ஜாதகத்துல உள்ள யோகத்தை அப்சர்வ் பண்றதுக்கு லக்னாதிபதி முக்கியம். இன்னும் சொல்ல போனா 5ஆம் அதிபதி மறையக்கூடாது, 9ஆம் அதிபதி மறையக்கூடாது, அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். இப்படிலாம் ஃபவுண்டேஷன் ஜாதகத்துடைய வலுவை பார்த்துக்கிட்டு நாம என்ன கேள்வி கேட்கிறோம் அந்த இதுக்குள்ள போகணும். பூர்வீக சொத்து, தந்தையினுடைய சொத்துக்கள் 90%, தாயின் சொத்துக்கள் வரும். தாய் 4ஆம் இடமும் சந்திரனும் 9ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகி இங்க வந்து 9ஆம் அதிபதினா பாக்கியம் எடுத்துக்கிறணும். பௌர்ணமி அமைப்புல இருக்கு, ராசிக்கு 4ஆம் இடம் நல்லபடியா இருந்துச்சுன்னா தாயார் சொத்துக்கள் கிடைக்கும். தாயின் சொத்தும் தந்தையின் சொத்து கிடைக்கக்கூடிய ஜாதகம்லாம் இருக்குது. அனைத்துக்குமே இந்த கிரகபாவ சுபத்துவத்துக்குள்ள வந்துடணும். இப்போ பூர்வீக சொத்து 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும், பழுதடையாமல் இருக்கணும், நம்ம அதை வாங்குற பிராப்தம் இருக்கணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து இருக்கும், நான் தனியாத்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரோட்ல தெரிவார். அவருக்கு லக்னாதிபதி யோகாதிபதி எல்லாம் வலுத்து இருக்காது, பாலடைந்து இருக்கும். கெட்டு போயிருக்கும். என்ன, சனி முழு பாக்குறோம் இல்லையா, சனியின் ஆதிக்கத்துல வந்துடும். செவ்வாயோட ஏத்துக்கலாம், மிதனத்துக்கு தான் கெட்ட அமைப்பு ஆதிபத்தியத்தை கெட்டுதல் தருவார ஒழிய நல்லவரும் கெட்டவரும் செவ்வாய் எடுத்துக்கலாம். சனிதான் முழுக்க முழுக்க பாவக்கிறவங்க. அந்த அமைப்புல இருக்கும்போது பூர்வீக சொத்து இருக்காது. சரி, அதை பார்த்துக்கிட்டோம். 9ஆம் இடம் நல்லா இருக்கு, சூரியன் நல்லா இருக்கு, 2ஆம் இடம் வாங்குற திறன் நல்லா இருக்கு, யோகம் இருக்கு. அந்த ஜாதகத்துல கிடைக்கல தசாபத்திகள், லக்னத்தை அவயோக தசாபத்திகள்லாம் கிடைக்காது. நல்ல அடிப்படையில 9ஆம் இடம் நல்லா இருந்து, சூரியனும் நல்லா இருந்து, 2ஆம் பாவமும் நல்லா இருந்து, தசாபதிகள் அனுகூலமா இருக்கும்போது பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். கிரகங்கள் கொடுத்தே ஆகும். அதை தவறாக போறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கிறது, பார்த்து பயன்பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையானாலும், கல்வி, உயர்கல்வி, கல்வியின் தரம், சரியா, திருமணத்தின் தரம், 2ஆம் திருமணம், சகோதர அமைப்புகள், தந்தை தாய் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, தந்தை பிரயோஜனமாக இருக்காரா, அவருடைய சொத்துக்கள் கிடைக்குமா, வெளிநாட்டு பயணம் போகலாமா, வெளிநாட்டு போனா பிரயோஜனமா இருக்குமா, சுபத்துவ பாவத்துவம், எவ்வளவு சம்பாதிப்பார் லைஃப் ஃபுல்லா, கல்வியை எதுல படிக்கலாம், படிக்கிறது ஒண்ணு, வேலைக்கு போற விஷயம் வேறையா இருந்தாலும் அதுல சத்தா இருக்காரா, நல்ல கவனிங்க. படிக்கிறது ஒண்ணு, வேற வேலைக்கு போவாங்க, சம்பந்தம் இல்லாம போவாங்க, போனாலும் நல்லபடியா இருக்காங்களா, அடிப்படை பலம் 2 நல்லா இருக்கணும், 10 நல்லா இருக்கணும், 11 நல்லா இருக்கணும். இப்படிலாம் அடிப்படை பலத்திலிருந்து உங்களுக்கு கிரகபாவ சுபத்துவத்தை வைத்து பலன் சொல்றேன். எந்த ஒரு விஷயமானாலும் திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக வழக்கத்தோடு தனிச்சிறப்பாக உங்களுக்கு பலன் சொல்றேன். கட்டண முறையில் மட்டும். திருமண பொருத்தம் சிறப்பா இருக்கும். 10 பொருத்தத்தெல்லாம் தூக்கி போட்டோம். 10 பொருத்தம் ஒண்ணுமே இல்லை, எதையுமே சொல்ல முடியாது. அப்ப திருமணம் எப்ப செய்யலாம்? ஆண் பெண்ணுக்கு, ஆணாகலாம் பெண்ணானாலும் எந்த வயசுல செய்யலாம், பழுது இல்லாம இருக்கு. அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு எப்படி வாழ்வார்கள், அதுதான் ஹைலைட்டான விஷயம். குழந்தை பிறப்பு எப்ப இருக்கும், குழந்தை பிரயோஜனமா இருக்குமா, அற்புதமா சொல்லலாங்க. 12 பாவங்களை தொட்டு ஆதிபத்திய காரகத்துவத்தை கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் சொன்னோம்னா பழுதாகுது. நான் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் சொல்லலாம். அந்த கோட்பாடை நம்ம ஏத்துக்கணும். அதுலதான் விஷயமே இருக்கு. அதே மாதிரி சிசேரியன் குறிக்கிறது வந்து பெற்றோர் ஜாதகத்துல குழந்தையின் தரம் எப்படி பார்த்துட்டு நல்லா குறிச்சு கொடுக்க, நமக்கு நல்லா குறிச்சு கொடுக்க ஆசைதான் ஜோதிடருக்கு. அதை பெற்றோர்களுக்கு பிராப்தம் இருக்கணும்ல, அதை பார்த்து செய்யக்கூடிய அமைப்பாக சிசேரியன் குறிச்சு கொடுக்குறேன். ஒரு 10-15 பேருக்கு எக்ஸாக்டா கொடுத்துருக்கேன். தொடர்பு கொள்ளுங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோம். பூர்வீக சொத்து எப்போது கிடைக்கும்? இப்ப ஒரு வயசு 65ங்க. உத்தராக 4ஆம் பாதத்துல பார்த்துருக்காரு. சூரிய தசை 3 மாதம் 26 நாள். இது எதுக்கு சொல்றேன்னா, சாரன் சந்திரனுக்கு தசாபுத்தி சூரிய தசை இருக்கும்போது
இப்ப என்னென்ன பாவ தொடர்பு வருது தசாபுத்தி அடிப்படையில் சொல்றதுக்காகவே சொல்லியிருக்கேன். இது உண்மை ஜாதகம்ங்க. 65 வயசு. இப்ப பாருங்க, இவர் லக்கணத்தை பார்ப்போம். லக்கணத்துல சூரியன் தலைமை பண்பு இருக்கும். சரியா? சனி பார்த்த செவ்வாய் லக்கணத்தை பார்க்குது. குருவோட சேர்ந்த சனி செவ்வாயை பார்க்கிறாரு. சரியா? செவ்வாயும் குரு பார்க்கிறாரு. இந்த சனி செவ்வாயின் விளையாட்டுக்கள் கட்டுக்குள் இருக்கும். லக்னாதிபதி 2க்கு வந்துட்டாரு. லக்கணம் தான் கெட்டு போச்சு. சனி செவ்வாயோட ஆதிக்கத்துல கடுமையான சனி செவ்வாய் இல்ல. எவ்வளவு தான் வருது சுபத்துவ பாவத்து அளவீடுகள். லக்னாதிபதி 2ல வந்தாரு. 9ஆம் அதிபதியில சேர்ந்திருக்காரு. அப்ப இவரு லேசா தடங்களுக்கு பின் சாதிப்பார். சரியா? இந்த வீடியோ, இந்த ஜாதகத்தை வச்சு 10 வீடியோக்கள் போடலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீடியோ போடுறேன். இப்ப பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படிங்கிற அமைப்புல. அப்ப லக்கணம் திணறனால லக்கணாதிபதி நல்லா இருக்காரு. லக்கணம் ரொம்பவும் திணறல. ரீச் படக்குன்னு எந்த செய்கையும் செய்ய முடியாது. அவற்றை கேட்டேன். எதுவுமே முயற்சி செஞ்சுதான் நான் பலன் அடைகிறேன். அழகா பலன். இதுல குருவுக்கு என்ன சாரம், சனிக்கு என்ன சாரம், ராகுக்கு என்ன சாரம், சூரியனுக்கு என்ன சாரம் பார்த்தோமா? இல்லவே இல்லை. அப்ப லக்னாதிபதி இவர் யோகத்தை அடைந்தே ஆகணும். 9ஆம் பாவம் தானே, இதை அடைந்தே ஆகணும். 2ஆம் இடத்துல இவருக்கு வருமானம் வரும். எப்ப வரும் பூர்வீக சொத்து வருமானம்? தசாபுத்தி அமைப்புல சூரியரசம் முடிச்சு இந்த சந்திரனையும் சனி பார்த்த செவ்வாய், கடுமையில்லாத இருந்தாலும் சனி பார்த்த செவ்வாய், சனியின் சுவடுகள் கொஞ்சம் நாள் இருக்கத்தானே செய்யும். அது ராசியை பார்க்குது, லக்னத்தையும் பார்க்குது. திணறக்கூடிய ஆள் தான். திணறித்தான் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. தசாபுத்தி நடிகையில சூரியன் பிறந்தவருக்கு சந்திர தசை, செவ்வாய் சனி பார்த்த செவ்வாய், குருவோட இணைந்த சனி பார்த்த செவ்வாய். ராகு தசை வந்திருக்கு. 12ஆம் இடம் விரயம் சிம்ம வீட்டுல இருக்குது. குரு பார்க்கிறாரு. அதிர்ஷ்ட சாணாதிபதி 5ஆம் இடமும் வலுத்து இருக்கு. ராகு திசையில் கண்டிப்பாக பூர்வீக சொத்து கிடைக்கும்னு ஆணி அடிச்சாப்புல நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னேன். கிடைக்க போகுது. சனி ராகு புத்தி 7/5/2025 இருந்து 13/7/2028 கிடைத்தே ஆகும். கனெக்டிவிட்டியை பாருங்க. 2ஆம் இடம் வளர்த்து இருக்குல்ல, 2ஆம் அதிபதி அங்கேயே இருக்காரு. புதன் நண்பர்கள் தானே. அப்ப இவருக்கு கண்டிப்பா வரும். சிரமப்பட்டு போராடி கிடைக்கக்கூடிய அமைப்புல கண்டிப்பா பலன்களை. அப்ப எந்த பலனாக இருந்தாலும் கிரகபாவ சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் பார்க்கணும். சுபத்துவம் கூட இருக்கா, பாவத்துவம் கூட இருக்கா, நமக்கு எப்ப கிடைக்கும்? கோல்சாரை இணைக்கணும். மகர ராசியை ஒரு வருஷம் பார்ப்பாரு. கண்டிப்பா எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி பார்த்து தான் நம்ம சொல்லணும். சொல்லிவிட்டு இந்த ஜாதகத்துல பல வீடியோக்கள் போடுறேன், பாருங்க. ஜோதிடத்தை உணருங்கள். பொதுமக்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு இதுதான் இப்படித்தான் தெளிவாக நீங்க பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.